ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படியோ நீங்க தம்ப்நெயில் டைட்டில் வச்சு பார்த்து இருந்திருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு ஒரு போஸ்டும் போட்டு இருந்திருப்பேன். எஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே. என்ன ப்ரோ பர்த்டே விளாகான்னு கேட்பீங்க. பர்த்டே விளாக்லாம் இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு சும்மா பர்த்டே அன்னைக்கு ஏதாச்சும் ஃப்ரீயா இருந்தோம். சரி பர்த்டே அன்னைக்கு என்ன காலியா இருக்குமே, சரி ஏதாச்சும் பண்ணலான்னு இன்னைக்கு நம்ம அருண் ஐஸ்கிரீம் நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுல ஒரு 2 ஐஸ்கிரீம் வச்சிருக்கோம். என்ன ஐஸ்கிரீம்னா, ஒன்று வந்து ஒரு சாண்ட்விச் ஐஸ்கிரீம் மாதிரி ஒன்று வச்சிருக்கோம் குட்டி. அடுத்து ஒரு டோனட் ஐஸ்கிரீம். இந்த 2 ஐஸ்கிரீம் நம்ம வச்சிருக்கோம். இந்த ரெண்டுமே எவ்வளோ தெரியும், ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அஃபோர்டபுள் பிரைஸ் இதெல்லாம் வாங்க மாட்டேன் எப்படியோ. ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம்னு நம்ம வாங்கியிருக்கேன். அண்டு இன்னைக்கு என்னோட பர்த்டே. எல்லாருக்கும் விஷ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்க விஷ் பண்ணதுனால மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன். அண்டு என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் நீங்க கேட்பீங்க. பர்த்டே அவுட்ஃபிட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, அடுத்து ஒரு விளாக் வரும். அந்த விளாக்ல உங்களுக்கு எங்க வாங்கினேன், நம்ம ட்ரெஸ் எங்க வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். அண்டு எஸ், நம்ம சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். சேலஞ்சுன்னு சொல்லலாமா இல்லை விளாக்னு சொல்லலாமா, ஒண்ணுமே புரியல. ஸோ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க, ஏதாவது டெஸ்டிங் ஒண்ணுமே ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. ஸோ இனி நம்ம அந்த சாண்ட்விச்சும் அந்த டோனட் தான் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போறேன். சரி வாங்க நம்ம வளவன ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து இப்படியே எடுத்து காமிச்சு சாப்பிடலாமே அப்படின்னு கேட்காதீங்க. ஐஸ்கிரீம் எடுத்து வீடியோ எடுக்கிறதுல இந்த வெயில்ல உருகிடும். ஸோ நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். நம்ம எடுத்துட்டு வந்து உங்களுக்கும் காட்டி உங்களுக்கு ரிவ்யூ சொன்னேன். வளவன வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. கைஸ், இதுதான் நம்மளோட ஐஸ்கிரீம். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க, அருண் ஐஸ்கிரீம் சாண்ட்விச்னு போட்டிருக்கு. அருண் ஐஸ்கிரீம் சாண்ட்விச்ல வந்து ஏதோ பாதி பிஸ்கெட் மாதிரி பாதி ஐஸ்கிரீம் மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு நம்ம ஓபன் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசிட்டு வச்சுக்கோங்க, இது உருகிடும். அப்புறம் உருகிச்சுன்னா உருகி போன டேடி அந்த மாதிரி ஆயிடும். நம்ம ஒரு பைட் திறந்தாச்சு. திறந்தக்கு அப்புறமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஆல்ரெடி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு ஐஸ்கிரீமு. பட் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுன்னா ஐஸ்கிரீம் போயிடும். ஸோ நம்ம ஐஸ்கிரீம் வச்சு நம்ம சாப்பிடலாம். இருங்க. உள்ள வந்து சாக்லேட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் ஐஸ்கிரீம் தெரியுமா, அதே மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. வெளில வந்து அந்த பிஸ்கெட் போட்டிருக்காங்க. இங்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இது நம்ம சாப்பிடலாம். பாருங்க ஃபுல்லா உருகிச்சு. ஓ ஐயோ, இங்க பாருங்க ஒரு மாதிரி இதுவாயிடுச்சுங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த ஐஸ்கிரீம் இப்படி இருக்கணும். நீங்க பாத்தீங்களா, இதுதான் சாண்ட்விச். கொஞ்சம் சாக்லேட் இதுவாயிடுச்சு. பரவாயில்ல. சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி தெரியுமா, எப்படி இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரிதான் இருக்கு. இந்த பிஸ்கெட் தான் ஹைலைட் போல. இங்க பாருங்க, இதுதான் சாண்ட்விச் போல. ஐயோ பிஸ்கெட் கட்டி சாப்பிடல. ஒரு மாதிரி அந்த காஃபி ஃபிளேவர் உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி காஃபி ஃபிளவரா இருக்கு இந்த பிஸ்கெட். கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரியோ ஃபிளவர், ஓரியோ பிஸ்கெட் எப்படி இருக்குமோ அந்த ஃபிளவர் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இப்படி சொல்லியே ஃபுல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுடான்னு கேட்காதீங்க. ஒரு ரிவ்யூ சொல்லலாம் உங்களுக்கும். ஃபுல் ஐஸ்கிரீம் நானே அமைக்கிறேன். நம்ம பாருங்க, இதுதான் ஐஸ்கிரீம். பெல்ஜியன் சாக்லேட் ஃபிளேவர் ஐஸ்கிரீம் போட்டிருக்கு. இதுல காஸ்ட் எவ்வளோனா 25 rupees. பாத்தீங்களா, அருண் ஐஸ்கிரீம்ல 25 rupeesக்கு ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த சாண்ட்விச் ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த பிஸ்கெட்லாம் ஒரு மாதிரி பல்ல ஒட்டி ஒரு மாதிரி இருக்கு. சரி, அதோட வீடியோ பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் என்னன்னா, டோனட் தான் இருக்கு. அதையும் வீட்டில் தான் வச்சிருக்கேன். போயிட்டு நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா இப்பவே தரலாம் உரிடும். போயிட்டு எடுத்துட்டு வரேன். 1 minute later. கைஸ், இதுதான் நம்மளோட டோனட். டோனட்னா அப்படியே சாக்லேட் லெவல்ல இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்ன பண்றது, ஐஸ்கிரீம் டோனட் வித் பெல்ஜியம் அதே ஃபிளேவர் தான். பட் அது சாண்ட்விச் டோனட் ஆல்ரெடி ஒரு கீழே போட்டாச்சு. கீழே இங்க கீழே தலையில வந்துச்சு. ஸோ நம்ம இதை பிச்சு வர மாட்டேங்குது. அதிகம் வந்துச்சு.
சாரி ஃபார் திஸ் இன்கன்வீனியன்ஸ் பிரிச்சு ஃப்ரையிங். ஐயோ வேற லெவல்ல இருக்கு. குப்பைய பக்கத்துல சொருவி விட்டுறணும். அடுத்து நம்ம டோனட் பிடிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா டோனட் எத்தனோட டோனட் இருக்கு பாருங்க. ஒரே வாயிலே போட்டலாம், பட் ஒரே வாயில நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீடியோ ஷார்ட்டா இருக்கும். நானும் ஸ்லோவா பட்டு பேசிதான் சொல்றோம். ஒரு பைட்டா போலாம். இங்க ஆப்போசிட் வெயிலுக்கு இது அப்படியே நம்ம எதிரில சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கு. கவர் என்ன பண்ணுவோம், சைட்ல சொறி விட்டணும். அடுத்து நம்ம டோனட் அப்படியே பிச்சிங் வச்சுக்கோங்க. பிக்க முடியல டோனட்டை ரியலா பிச்சா ஒரு மாதிரி இப்படிங்க பாருங்க பாருங்க. சாக்லேட் தருதா ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ காஸ்ட் நான் சொல்ல மாட்டேங்க. இதோட காஸ்ட் எவ்வளோனா 10 rupees கைஸ். 10 rupeesக்கு இத்தினுண்டா இருக்கு, கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் 10 rupeesக்கு நீங்க நல்லா சூடான டைம்ல சாப்பிட்டீங்கன்னா ஒர்க் தான். அதுக்கு பதில் 10 rupees ஏதாச்சும் மோர் கீர் அந்த மாதிரி நல்லா குடிக்கலாம். 10 rupees ஓகே. அந்த ஐஸ்கிரீம் வந்து 25 rupees, இது வந்து 10 rupees. 10 rupeesக்கு இது வந்து மினி ஐஸ்கிரீமா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. இதுவும் சேம் அதே பெல்ஜியன் சாக்லேட், எல்லாமே சேம் தான். அதுல ஒரு பிஸ்கெட் போட்டிருக்காங்க, இது அந்த பிஸ்கெட் போடல. அண்ட் அதுல கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, இதுல கொஞ்சம் குட்டியா இருக்கு. இதே சொல்லி 2 ஐஸ்கிரீம்ல சாப்பிட்டேலான்னு கேட்காதீங்க. என்ன பண்றது, உங்களுக்கு ரிவ்யூ எடுக்கணும், நான் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்ம சூப்பரா ரிவ்யூ எடுத்து உங்களுக்கும் சொல்லியாச்சு. 25 rupees ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீமும் சூப்பரா இருந்துச்சு, அதுவும் ஒர்த்தா. அந்த செகண்ட் ஐஸ்கிரீம் இதுவும் சூப்பரா டேஸ்ட் இருந்துச்சு. 10 rupees தான் இந்த ஐஸ்கிரீம். இவ்வளவு கம்மியான ஐஸ்கிரீம் வந்து நீங்க அருண் ஐஸ்கிரீம் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அருண் ஐஸ்கிரீம் ஐபேக்ல கொஞ்சம் ரேட் அதிகமா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். பட் இது கம்மி ரேட்ல உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். இது வந்து ஹேண்ட்ஸம் பசங்க லான்ச் பண்ண இது, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்காதீங்க, நீங்களும் வாங்குங்க. ஜஸ்ட் 10 rupees 25 rupees தானே, வாங்குங்க. அண்ட் என்ன ப்ரோ பர்த்டேக்கு ஏதாவது கிவ்அவே ஏதாச்சும் 100 பேருக்கு சாப்பாடு ஏதாச்சும் போடலாமே ப்ரோன்னு கேட்காதீங்க. போடுற நிலைமைக்கு நான் இல்லை. அடுத்த வருஷம் இதே மாதிரி பர்த்டேக்கு நம்மளும் போடலாம். அடுத்த வருஷம் வேற லெவலா செலிப்ரேட் பண்ணலாம். நான் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 1 million 2 million அந்த மாதிரி வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் போட்டு விட்டுலாம் வரும் நம்பிக்கையோட நம்ம போடுறோம். அவங்கள்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் அனைவருக்கும் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்களும் என் பிறந்த நாளுக்கு தயவுசெய்து கமெண்ட்ல போட்டுருங்க. நீங்க ஒரு கமெண்ட் பண்றதுனால ஒரு பர்த்டேக்கும் எனக்கு அப்படியே மோட்டிவேட் ஆகிட்டே போவேன். ஸோ கமெண்ட்ல போட்டு உங்க விஷயம் தெரிவிச்சிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உங்க பர்த்டேவும் வருதுன்னா உங்க பர்த்டே டேட்டும் சொல்லுங்க, நானும் உங்களை விஷ் பண்றேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அத்துடன் உங்களாம் நினைக்கிறேன், உங்களாம் சம்பந்தேன் வெயிலே முடிக்கிறேன். பாய்.